அப்படியே இருக்கண்ணே. சார் வெயிட் சார் வெயிட் சார். காப்பி மாதிரி வச்சுருக்காங்களா? காப்பி மாதிரி வச்சுருக்கீங்களா? இது அப்புறம் செஞ்சு வச்சுருக்கீங்களா? நாங்கள் திருவானைக்காவல் இனாம் நில உரிமையாளர் மீட்பு குழு சம்பந்தமாக ஏற்கனவே திருவானைக்காவல் செயல் அலுவலர் 31/10/2023 அன்று சப் ரிஜிஸ்டரிடம் எங்களுடைய பகுதியில் உள்ள சுமார் ஒரு 1000 சர்வே நம்பர்களுக்கு உட்பட்டு பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த 3 வருடங்களாக சட்ட போராட்டம் நடத்தி இறுதியாக அவர் அந்த திருக்கோவில் இணை ஆணையர் என்ன செய்திருந்தார் என்றால் டிஆர்ஓ மேல் வருவாய் கோட்டாட்சியர் மேல் ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார் மதுரை உயர்நீதிமன்றத்தில். அதில் என்னவென்று பதிவு செய்யப்பட்டிருந்தால், இந்த சர்வே நம்பர்கள் எல்லாம் கோயிலுக்கு சொந்தமானது, எங்களுக்கு அதை சப்டிவிஷன் செய்து கொடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தார். இதை உயர்நீதிமன்றத்தில் வழக்காகவும் டிஆர்ஓ மேலே பதிவு செய்திருந்தார். இந்த வழக்காகப்பட்டு விசாரிக்கப்பட்டு சுமார் 6 மாத காலங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் விளைவாக டிஆர்ஓ அவர்கள் எங்கள் தரப்பையும் இனாம் நில உரிமையாளர் மீட்பு குழு சம்பந்தப்பட்டவர்களையும் அழைத்து, திருக்கோயில் வழக்கறிஞர் மற்றும் ஈவு அவர்களையும் அழைத்து இருவரையும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் ஆவணங்கள் சமர்ப்பித்தோம். அதே போன்று திருக்கோயில் வசம் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு ஆவணமும் எங்களிடம் இல்லை என்று சமர்ப்பிக்கவில்லை. இதன் எதிரொலியாக என்னவென்றால், வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் உத்தரவு, அது திருக்கோயிலுக்கு எந்த ஒரு பாத்தியமும் கிடையாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது சம்பந்தமாக நாங்கள் ஸ்ரீரங்கம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சார் பதிவாளர் சந்தித்து எங்கள் திருவானைக்கால் பகுதியில் உள்ள சுமார் 3000-4000 குடும்பங்களுக்கு பத்திரப்பதிவை நிறுத்தி வைத்ததை தொடர வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்து உள்ளோம். அவர் அந்த மனுவை படித்து பார்த்துவிட்டு ஒரு வார காலத்திற்குள் உங்கள் என்ன அதில் கோரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதோ பரிசீலனை செய்து பத்திரப்பதிவு செய்ய உண்டானது ஆவணை செய்யப்படும் என்று கூறியுள்ளார். மாரி என்கிற பத்மநாபன், இனாம் நில உரிமையாளர் மீட்பு குழு தலைவர்.